பழனி தண்டாயுதபாணி கோயில்ல முருகன் சிலை இருக்கு. அதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி? சாமி சிலை தானே நீங்க கேட்கலாம். அது வெறும் சாமி சிலை எல்லாம் இல்ல, நவபாஷாணத்தால செய்யப்பட்ட சிலை. பாஷாணம்னா என்ன? விஷம். சிலைய விஷத்தால செஞ்சாங்களா? அப்படின்னா அதுக்கு தான் அபிஷேகம் எல்லாம் பண்றாங்க. அதுல இருந்து வர தீர்த்தத்தை குடிக்கிறவங்களுக்கு பிரச்சனை எதுவும் வந்துடாது. 2500 வருஷங்களுக்கு முதல்ல இந்த சிலைய செஞ்ச போகர் சும்மா இல்ல இந்த சிலைய பண்ணல. இந்த பாஷாணத்துல ஒரு மருந்தே இருக்கு. 2500 வருஷங்களுக்கு முதல்ல போகர் என்ன பண்ணாரா, மக்கள் நோய் நொடி இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக ஒரு மருந்து கண்டுபிடிக்க பார்த்திருக்காரு. ஆனா மருந்து குறிப்புகளை ஏடுகள்ல எழுதுனா நம்ம மக்கள் காணாமாக்கிடுவாங்கிறதுக்காக கடவுளாவே அந்த மருந்தை மாத்தினாரு. அந்த மருந்து தான் இந்த முருகன் கோவில் இருக்கக்கூடிய நவபாஷான சிலை. 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை கொண்டு வர வச்சு அந்த மூலிகைகளை 9 பாஷாணங்களா போகர் பிரிச்சாராம். அதுக்கப்புறமா அந்த பாஷாணங்களை மோல்டு பண்ணி ஒரு சிலையா வடிவமைச்சாராம் போகர். அந்த பாஷாணங்களை சிலையா செஞ்சதுக்கு அப்புறமா அதை கோயில வச்சு பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறாங்க. சோ அந்த சிலை மூலமா அந்த சிலையில வைத்து படைக்கப்படக்கூடிய நைவேத்தியங்களை சாப்பிடுறப்போ அதுல இருந்து வரக்கூடிய மருத்துவ குணம் நம்ம உடம்புல பல நோய்களை தீர்க்குமா. இதுல ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, போகர் 3 சிலைகளை செஞ்சாராம். ஒரு சிலை பழனி கோவில்ல இருக்கு, இன்னொரு சிலை கொடைக்கானல் முருகன் கோவில்ல இருக்கு. அந்த 3வது சிலை எங்கங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. அந்த 3வது சிலை போகரோட சமாதியில அவருக்கு பக்கத்துல வைக்கப்பட்டிருக்குதுன்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியால சதுரகிரி மலைத்தொடர்னு ஒரு மலைத்தொடர் இருக்கு, அங்க போகர் பிளான் பண்ணி அந்த சிலையை புதைச்சு வச்சுட்டாருன்னு சொல்றாங்க. காலத்தோட தேவைக்கேற்ற மாதிரி அந்த சிலை திரும்ப மண்ணுக்கு மேல வரும், மக்களுக்கு நன்மையை கொடுக்கும்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த நவபாஷான சிலை உண்மையிலேயே மக்களுக்கு மருத்துவத்தன்மையான விஷயங்களை கொடுக்குதா? இதுல உங்களுடைய கருத்து என்ன? இந்த மாதிரியான மேலும் விஷயங்கள் தெரிஞ்சா நீங்க இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க.